So dear student, see the Maximtronics LED Smart TV chip level training. இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் எம்ஐ ஃபுல் ஹெச்டி டிவி 49 இன்ச்சு அதில் டிஸ்பிளே இஷ்யூஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் பவர் சப்ளையில் ஸ்டாண்ட் பை சர்க்யூட்ஸில் என்னென்ன வோல்ட் இருக்குது அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து எல்இடி லைட்ஸ் செக் பண்ணோம். செகண்ட் பார்ட்ஸ் வீடியோவில் மதர் போர்டு சர்க்யூட்ஸ், மதர் போர்டில் ப்ராசஸர் சர்க்யூட்ஸில் என்னென்ன வோல்டேஜ் இருக்குது, அப்புறம் எல்விடிஎஸில் ஃபுல் ஹெச்டி சிக்னல்ஸு, அதாவது இதில் இது ஃபுல் ஹெச்டினா டூ சேனல்னால் 16 பிட்டில் உங்களுக்கு டேட்டாஸ் வரும். அந்த எல்விடிஎஸ் டேட்டா அது இதில் செக் பண்ணினோம். போன கிளாஸில் பார்த்துட்டோம். அப்போ வந்து மதர் போர்டு பக்கவாக இருக்குது, மதர் போர்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ அப்போ வந்து இதில் வந்து டிகான் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டிகானை இந்த வீடியோவில் டிகான் நல்லா இருக்கா, ஏன் டிஸ்பிளே வரல, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். கடைசியாக வந்து இப்போ டிகான் போகிறோம். இப்போ டிகான் பார்த்திங்கன்னா இப்போ டிகான் வந்து ஒரு ஸ்மால் போர்டு தான், ஆனால் இதில் வந்து நிறைய வோல்டேஜ் செக் பாயிண்ட் இருக்குது. டிகான் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட ஃபங்க்ஷனு, டைப் ஆஃப் டிகான், அப்புறம் அதில் என்னென்ன சிப் இருக்கும், இதில் என்னென்ன அவுட்புட் வோல்டேஜ்லாம் ஜென்ரேட் ஆகுது, என்னென்ன ஐசிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிகான் வந்து ஃபஸ்ட்டு சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபியூஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரைட் பவர் டிவி பவர் சப்ளை. அது இப்போ தரையில் இருக்குது, டிவி தரையில் பார்த்துட்ருக்கோம். இந்த லெட்டர்லாம் பாருங்கள், தலையில் இருக்கா. அப்போ இது வந்து ரைட் சைடு. இது இப்போ 12 வோல்ட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ஃபஸ்ட்டு இந்த ஃபியூஸ் எஸ்எம்டி ஃபியூஸு வந்துருச்சு. அப்போ 12 வோல்ட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ டிகானில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ப்ரீவியஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டிகானில் என்னென்ன சிப் இருக்கும், ஒரு ஸ்மால் போர்டு தான், ஆனால் அதில் நிறைய வோல்டேஜ் செக் பாயிண்ட் இருக்கும். அந்த வோல்டேஜ் எல்லாம் வந்து பேனலுக்கு, அதாவது பேனலுக்கு உள்ள தவிர வந்து காஃபுக்கெலாம் இதில் தான் சப்ளை இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐசி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபீஸில் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணோம் இல்லையா, ஒரு 12 வோல்ட்டு உங்களுக்கு காட்டுது. ஒரு 12 வோல்ட்டு உள்ளே ரீச் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து 16 பிட்டில் எல்விடிஎஸ் செக் பண்ணோம் போன கிளாஸில். இதில் வந்து செக் பாயிண்ட் இல்லை. இதில் அதையும் முன்னாடி செக் பண்ணி காட்டினேன். இந்த எல்விடிஎஸ் எல்லாம் 16 பிட்டுங்கிறது இங்கே இருக்கிற ஐசி இருக்குது பார்த்திங்களா. இந்த ஐசி பொறுத்தவரை இது வந்து டைமிங் கண்ட்ரோலர் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. டைமிங் டிகான் ப்ராசஸ் சொல்லலாம். இந்த ஐசிக்கு போகும். இது வந்து ஒரு ஸ்மால் சின்ன டைப் சிபி தான் இருக்கும். அது ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர் அங்கே ஒன்று இருக்கும், அது வந்து பெரிய சைஸ். இது ஒரு ப்ராசஸர் மாதிரி தான் அந்த டைமிங் கண்ட்ரோலர். அங்கேருந்து மெயின் ப்ராசஸர்லேருந்து வர அந்த 16 பிட்டு எல்இடி சிக்னல் இருக்கு இல்லையா, ஆர்ஜிபி, கிளாக்கு, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், சிங்க்கு எல்லாமே இது ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு எல்விடிஎஸ் ரிசீவர்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிக்குள்ளேயே வந்து ஒரு பஃபர் ஐசி ரேம் ஒன்று இருக்கும், ஸ்மால் மோட்டோ ரேமு, தவிர வந்து ஒரு லெவல் ஷிஃப்டர் ஐசிஸ் ஒன்றும் இருக்கும். இதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஐசி இருக்கு இல்லையா, அது வந்து ரோம் ஐசி. இது இல்லை பேனலோட ஐடி ரெசல்யூஷன்லாம் இதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஐசி இருக்குது. அது முக்கியமானது வந்து பவர் மேனேஜ்மெண்ட் அல்லது டிசிடிசி பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஐசிஸ். இந்த ஐசி தான் ஓவரால் டிஸ்பிளே, காஃபு, சைடு காஃபு, கேட் காஃபு, சோர்ஸ் காஃபு எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் சப்ளை இருக்கும். இந்த விஜிஹெச், விஜிஎல் வோல்டேஜ், அப்புறம் வந்து ஏவிடிடி, ஸோ டிவிடிடி, ஹச்விடிடி வோல்ட்டு, விகாம் வோல்ட்டு எல்லாமே இதில் தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம இதான் செக் பண்ண போகிறோம். மெயினாக இப்போ நம்ம செக் பண்ண போகிறது ஏவிடிடி வோல்ட் வருதா, டிவிடிடி வோல்ட் வருதா, அதனால் செக் பண்ண போகிறோம். ஹச்விடிடி, விஜிஹெச்லாம் என்னென்ன வோல்ட்டு பார்க்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இதில் செக் பாயிண்ட் நிறையா போட்டிருப்பாங்க. நான் இப்போ ஜூமிங்கில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 12 வோல்ட்டு இன்புட், இது 12 வோல்ட்டு இன்புட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டிவிடிடி வோல்ட்டு செகண்ட் வோல்ட்டு வரும். டிவிடிடி பார்த்திங்கன்னா 3 வோல்ட் எடுத்துருப்பாங்க. இந்த ஐசியில் பார்க்குறேன் அது 2.9 எடுத்துருக்கு, 2.9 எடுத்திருக்காங்க. இந்த போர்டில் 2.9 வோல்ட் எடுத்திருக்காங்க. அது வந்து இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர்லேருந்து வருது. அடுத்து வந்து ஏவிடிடி வந்து இவன் வந்து விடிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏவிடிடி வந்து டெஸ்ட் பாயிண்ட் அங்கே இருக்குது, அதில் வச்சுருக்கேன். 16 வோல்ட் வருது, 16.47 வோல்ட் இருக்குது. இது வந்து ஏவிடிடி வோல்ட்டு. இந்த டிவியில் பொறுத்தவரை இவன் எல்ஜி பேனல் விடிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில மாடலில் வந்து விஏஏ அந்த சிஎஸ்ஓடி பேனலில் வந்து விஏஏன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சம் பேனலில் வந்து பிஓஇ பேனல்லாம் ஏவிடிடி அல்லது
விடிடிஏன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இவன் விடிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த வோல்டேஜில் பாதி வோல்ட்டாக வருது HVDD. இது ரெண்டுமே வந்து காஃபுக்கு போகிற வோல்ட்டு, இது சோர்ஸ் காஃபுக்கு. இப்போ இந்த வோல்ட் வந்தாலே ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வோல்ட் வந்து HVDD டெஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. HVDD வந்து பார்த்திங்கன்னா அந்த AVDD வோல்ட்டில் பாதி வோல்ட் இருப்பாங்க, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. AVDD 16 வோல்ட் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. AVDD 16, AVDD வோல்ட்டில் ஆஃப் வோல்ட் தான் HVDD. இதுவும் வந்து சோர்ஸ் காஃப் வோல்ட் தான். 8.1 வோல்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கா? பாதி வோல்ட்டு 16 பாதி வந்து 8 கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து AVDD, HVDD, DVDD 3 வோல்ட்டுமே ஓகே. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது கேட் காஃபு, அதாவது சைடு காஃப் சொல்லுவாங்க இல்லையா. சைடு காஃப் வந்து பேனல் உள்ளே இருக்கும், பேனலோட சைடில் இருக்கும். ஹரிசாண்டல் காஃபும்பாங்க, கேட் காஃபும்பாங்க. அது உள்ளே இருக்கும், பார்க்க முடியாது. அந்த சோர்ஸ் காஃப் வழியாக தான் அந்த வோல்ட்டு போகும். அது வந்து VGH, கேட் ஹை வோல்ட்டும்பாங்க. VGH எங்கே இருக்குன்னா டெஸ்ட் பாயிண்ட்டு. நம்ம இதில் வந்து மீட்டரில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கணும் இதில், ஏன்னா 20 வோல்ட்டுக்கு மேலே வரும் VGH. ஏற்கனவே ப்ரீவியஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 200 வச்சுருக்கேன். ஏன்னா VGH வந்து 30 வரையும் வரும், 32. டெஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இது வந்து பூஸ்ட் ஐசி. இதில் பூஸ்ட் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அடிஷ்னலாக கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஃபியூஸு, அதில் VGH மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள், நான் வைக்கிறேன் டெஸ்ட் பாயிண்ட்டு. 28 வோல்ட் இருக்குது VGH மேக்ஸிமம் வந்து 32, மேக்ஸிமம் 32. எக்ஸாக்டாக வோல்ட் தெரியணும்னா நீங்கள் இந்த ஐசி இருக்கு இல்லையா, இந்த பூஸ்ட் ஐசியோட நம்பரை உங்களுக்கு டேட்டா ஷீட் டவுன்லோட் பண்ணி வோல்டேஜ் ஷீட்டில் எடுத்துக்கலாம். 28 வோல்ட் இருக்குது. அடுத்து வந்து VGL பார்க்கணும். இந்த பக்கம் ஒரு ஐசி வச்சுருக்காங்க, நெகட்டிவ் ரெகுலேட்டரு, நெகட்டிவ் சார்ஜ் பம்ப் ரெகுலேட்டருமாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அதில் ஒரு ஃபியூஸ் இருக்குது. VGH பொறுத்தவரை மினிமம் ஒரு 5 வோல்ட் வரும், மேக்ஸிமம் ஒரு 11 வோல்ட் இருக்கும். மைனஸ் வோல்ட் அது நல்லா பாருங்கள், மீட்டரில் மைனஸில் காட்டுது. 5.13 வோல்டேஜ், -5.3 வோல்டேஜ் மினிமம் வோல்ட் இருக்குது. ஓகே, இது வந்து ரெஃப்ரெஷ் வோல்ட்டு பார்க்க பிக்சர் ரெஃப்ரெஷ் வோல்ட்டு. இது வந்து கேட் காஃப் போகிற வோல்டேஜ். ஸோ பக்காவாக எல்லா வோல்ட்டும் பக்காவாக இருக்குது. கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விகாம் வோல்ட்டு பார்க்கணும். விகாம் வந்து டிஸ்பிளே போகிற இன்னொரு வோல்ட்டு, பேனல் உள்ளே போகிற இன்னொரு வோல்டேஜ். ஸோ வந்து பிக்சர் பிரைட்னஸ் வோல்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு 6 வோல்ட்டுக்கிட்ட வரும், நியர்பை 6 வோல்ட் இருக்கும். விகாம் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தேடி பார்க்கணும். நம்மளுடைய சொல்லியிருந்தேன், டிகார் ரொம்ப சின்ன போர்டு, மைக்ரோஸ் வச்சு தான் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப ஸ்மால் போர்டும்பாங்க. இந்த நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிகான் போர்டு வந்து விலை கம்மியாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு சர்வீஸ் பண்ணலாம். இப்போ வந்து விகாம் வந்து லாஸ்ட்டு இடத்துல விகாம்னு பிரிண்ட் ஆகிருக்கு, ரொம்ப சின்னதாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. விகாம் வந்து பார்த்திங்கன்னா 7 நியர்பை 7 வோல்ட்டே இருக்கும். 4 வோல்ட்டு 5, 6 இது மாதிரி இருக்கும். 6.95 இருக்குது. நான் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அந்த பாயிண்ட் எல்லாம். ரொம்ப சின்ன போர்டாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. இப்போ எல்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறோம். சின்னதாக ரொம்ப சின்ன பாயிண்ட்டாக இருக்கும் அது, அந்த டெஸ்ட் பாயிண்ட்டு. இதில் எல்லா வோல்ட்டு ஜெனரேட் ஆகுதுன்னா இதில் வந்து பக்காவாக இருக்குது. இந்த டிகான் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் டிஸ்பிளே வரல அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்பிளே வரலன்னா டிஸ்பிளே இஷ்யூஸ் கூட இருக்கலாம் இல்லையா, பேனலு சொல்லுவாங்க. அல்லது காஃபு ஷார்ட்னா கூட வராது. காஃப் ஷார்ட்டு, காஃப் ஹீட் ஆகிறது, காஃப் டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இப்போ இதில் வந்து டிகான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சிகேவி லைன் வோல்டேஜ் பார்க்கலாம், சிகேவி ஃபைனலாக பார்க்கலாம். சிகேவி வந்து ஒரு கமாண்ட்ஸ் வோல்ட்டு, அது வந்து கேட் காஃப் போகிறது. சிகேவி வந்து எப்படி அதை வந்து அவன் சில டிவியில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு டிவிலையும் ஒருத்தர் வந்து ஒரு டிவியில் வந்து சிபிவி, சிலது கிளாக் வோல்டேஜ், சிகேவி B1 அல்லது கிளாக் CLK அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கனெக்டருக்கு பார்த்தீங்களா, FFC கனெக்டர் இது 2 இருக்குதுல, இது 50 பின், இது FFC, இது அதில் கேபிள் வரும். அதில் 50க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 இருக்கும், 68, 86, 96 வரை இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 96 வரை இருக்கும். இதில் 50 பின்னு, அது கவுண்டவுன்லாம் முன்னாடி சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இந்த டிவி பொறுத்தவரை 50 பின் இருக்குது. இதில் எல்லாமே செக் பண்ண அவசியம் இல்லை. இந்த சிகேவி லைன் கொடுத்துருக்கானா, சிகேவி பொறுத்தவரை எங்கே இருக்குது,
அந்த பாயிண்ட் வந்து ஒரு 6லேருந்து 7 வோல்ட் வரையும் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிஎல்கே 53124 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்சி கனெக்டர்கிட்ட 50 பின்னது இதில் வந்து சிகேவி 6 டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து 1 3 5 போட்டிருக்காங்க. இதில் 2 4 6 மொத்தம் வந்து 6 பாயிண்ட் இருக்குது. இந்த சிகேவி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிகேவி சில டிகானில் வந்து சில பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மாடலில் சிபிவின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சில பேனலில் வந்து சிஎல்கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 வோல்ட் வரையும் இருக்கும். இதில் வந்து செக் பண்ணுறோம் பாயிண்ட்டு. அதில் நான் இப்போ வந்து சிகே அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் டெஸ்ட் பாயிண்ட்டு சிகே 1ல் வச்சுருக்கேன். சிகே 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 வோல்ட் இருக்குது. 7.2 இருக்குது. வந்து சிகே 5 அதில் வந்து 7.9 வோல்ட் இருக்குது. இதில் சிகேயில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதில் வந்து சிகே லைனில் பிரச்சனை கிடையாது. இது பேனல் ஷார்ட்னா கூட இந்த வோல்ட் ட்ராப் ஆகும். பேனல் லைனை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஒரு ஃபைனல் ரிசல்ட்டு நம்ம வந்து டெசிஷன் போகிறோம்னா இந்த டிவியை பொறுத்தவரை ஸோ வந்து பவர் சப்ளை மதர் போர்டு அதாவது காம்போ போர்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து எல்விடிஎஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. தவிர டிகானில் வந்து இதில் ஏவிடிடி வோல்டேஜ், டிவிடிடி வோல்டேஜ், விஜிஹெச், விஜிஎல், விகாமு எல்லா வோல்ட்டுமே ஆல் வோல்டேஜ் பர்ஃபெக்ட். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதில் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நம்ம ஃபைனல் டிசிஷன் பேனல் இஷ்யூ அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். இதில் இந்த டிவி பொறுத்தவரை பேனல் டிஃபிட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டிவியை நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட்டு செக் பண்ணும்போது பார்த்தோன்னா தெரியல லைட் ஃபால்ட்டா இல்லை போர்டு தான் ஃபால்ட்டா. போர்டுனா காம்போனா அதில் வந்து மதர் போர்டு லைனா பவர் போர்டு லைனா தெரியாது. செக் பண்ணியே பார்த்துட்டோம், ஒன்றா செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம கஸ்டமர் சொல்லும்போது இதில் காஃபு டிஃபிட் ஆகிடுச்சு. அதில் பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் கேபிள்லாம் டேமேஜ் எடுத்துட்டோம். பேனல் உடையாமல் இருக்குது. பட் என்னென்னா காஃபு வந்து அதில் காஃபு வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி யாரோ பண்ணியிருக்காங்க. காஃபு வந்து டேமேஜ் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை பர்ன் ஆயிடுச்சா இல்லை ஏதோ டேமேஜ் ஆயிருக்கான்னு தெரியல. ஸோ மற்றபடி இது வந்து டிஃபிட்டான பேனல் தான். ஸோ முன்னாடியே போடும்போது நம்ம கேபிள் போடும்போது காஃபு வந்து கொஞ்சம் ஹீட்டு ஆணுச்சு. தவிர இதுவும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனலை நம்ம வந்து மாற்றிக்கிறது சரியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பேனல் வந்து ஃபுல் ஹெச்டி பேனல், 4K பேனல், ஹெச்டி பேனல்னு எங்கள்கிட்ட டீலர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுற நம்ம ட்ரைனிங் கற்றுக்கிற எங்கள் ஸ்டூடெண்ட்களுக்கு நாங்கள் பேனல் மாற்றி தரோம். அதில் நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் எங்கள்கிட்ட கிடைக்கும். அது மினிமம் 32 இன்ச்சு அப்படிலேருந்து 65 இன்ச்சு பேனல் வரையும் எல்ஜி, பிஒஇ சைனீஸ் பேனல், ஏஇஓ பேனல் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ லேர்ன் பண்ணுறவங்க வெளியூர் இருக்காங்க, அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு சென்னையில் வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களோட பேனல் டீலர் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்களோட கான்டாக்டில் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது டைரெக்டாக ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பேனலோட டீலர் அவங்களோட கான்டாக்டு தவிர நாங்களே பேசி விட்ருவோம். இப்படி ஒரு பேனல் வாங்குறதா, இல்லை 5 பேனல் வாங்குறதா, இல்லை 10 வாங்குறதா, இல்லை பல்காக அதுக்கு மேலே வாங்குறதா அப்படின்னா நீங்கள் ரேட்டு கூட பேசி வாங்கிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் போட போகிறீங்கன்னு வச்சுக்கிறேன், ஷூராக சொல்லணும்னா இந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, லைட் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு சாப்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்டு மாற்றுறது அண்டு பேனல் மாற்றுறது. இதில் வந்து ரொம்ப வந்து நீங்கள் மண்டையை ரொம்ப உடைக்காமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். போர்டு லெவல் ரிப்பேர்னு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் என்னென்னா அது வந்து நாங்கள் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இங்கேயும் கற்றுக்கலாம். சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது, எப்படி போர்டில் வந்து டிக்கான் கூட நம்ம சிப்பெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும், மாற்றலாம். தவிர வந்து போர்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு
சால்ட்ரிங் பண்ணுறது, செக் பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரை ரெகுலர் அண்டு வீக்கெண்டு 2 டைப்பான ட்ரைனிங் இருக்குது. ரெகுலர் வந்து ஃப்ரெஷருக்காக ரெகுலர் போடுறோம். டெய்லி 2லேருந்து ஒரு 3 ஹவர் இது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு மாதம் வரையும் நீங்கள் டியூரேஷன் 1 மந்த்து சர்டிஃபிகேட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், சிஆர்டி டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க, ஏசி மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருக்கும் அப்படி அவங்களாம் வந்து ஃபுல் ட்ராக் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது பொறுத்தவரை ஃபுல் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு 4 டே இது மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் வந்து 4 நாள் ஃபுல் டே இந்த கிளாஸ் வந்து நடக்கும். டைம் வந்து 10 to 7. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ வந்து 3 வேளை ஃபுட்டோட உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அது தவிர வந்து உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.